எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆகையால் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்தில் அநேக விதமான துன்மார்க்கமான மற்றும் கொடுமையான காரியங்களை செய்யக்கூடிய அநேக மனுஷரை பார்க்கிறோம். கொலை, கொள்ளை, கடத்தல் மாதிரியான சமூக விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். இப்படி செய்கிறதினால் தங்கள் குடும்பத்தாரை சந்தோஷமாகவும் மேலும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் தங்கள் தவறான கிரியைகளின் மூலமாக தங்கள் குடும்பத்திற்காக நல்ல விஷயங்களை தேடுவார்களானால் உண்மையும் ஜீவனும் அன்பும் கருணையும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நீங்கள் கேட்கும்போது நன்மையான காரியங்களை ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? மனிதனுக்கு மிக தேவையான மிக நன்மையான வஸ்து உண்டு என்றால் அது பாவ மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பாகும். எதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடையதும் என்னுடையதுமான எல்லா பாவ பாரத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான அன்பும் தியாகமும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்க ஊக்குவிக்கவில்லையா?